ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம 5லேருந்து 6 வார்த்தைகள் இருக்க வாக்கியத்தை பார்க்க போகிறோம். அவன் ஒரு நல்ல கேள்வி கேட்டான். He asked a good question. ஹீனா வந்து அவன், ஆஸ்க்ட்னா வந்து கேட்டான், குட்னா வந்து நல்ல, கொஷின்னா கேள்வி. He asked a good question. நான் அதை பற்றி யோசிக்க வேண்டும், நான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற அர்த்தம். ஐ வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஐ வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஐனா வந்து நான், வாண்ட் டு திங்க்னா வந்து யோசிக்க வேண்டும், அபவுட்னா வந்து பற்றி, இட்னா வந்து அதை. ஐ வாண்ட் டு திங்க் அபவுட் இட். மரம் வந்து மிகவும் உயரமாக வளர்ந்தது. த ட்ரீ க்ரூ வெரி டால். ட்ரீனா வந்து மரம், க்ரூனா வந்து வளர்ந்தது, வெரினா மிகவும், டால்னா வந்து உயரமாக. த ட்ரீ க்ரூ வெரி டால். இரவு உணவு வந்து எத்தனை மணிக்கு வந்து வழங்கப்படும், கொடுப்பாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதான் இரவு உணவு எத்தனை மணிக்கு வழங்கப்படும். இரவு உணவுனா என்ன வரும்? டின்னர். வாட் டைம் வில் டின்னர் பி சர்வ்டு. வாட் டைம்னா வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. டின்னர்னா இரவு உணவு, வில் பி சர்வ்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து வழங்கப்படும் அப்படின்னு அர்த்தம் தருது. வாட் டைம் வில் டின்னர் பி சர்வ்டு. அவள் அப்பொழுது இரவு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அப்பொழுதுனா என்ன வரும் பார்த்தீங்கன்னா தென் அப்படின்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். ஷீ வாஸ் ஈட்டிங் டின்னர் தென். ஷீனா வந்து அவள், வாஸ் ஈட்டிங்னா வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாள், டின்னர்னா இரவு உணவு, தென்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அப்படின்ற அர்த்தம் தருது. இப்போ நவுனா என்ன வரும் உங்களுக்கு? இப்பொழுது அப்படின்ற அர்த்தம் தரும். ஷீ வாஸ் ஈட்டிங் டின்னர் தென். இந்த முட்டைகள் அனைத்தும் புதியவை அல்ல. ஆல் தீஸ் எக்ஸ் ஆர் நாட் ஃப்ரெஷ். ஆல்னா வந்து அனைத்து, தீஸ்னா வந்து இந்த, எக்ஸ்னா வந்து முட்டைகள், ஆர் நாட் ஃப்ரெஷ்னா வந்து புதியவை இல்லை, புதியவை அல்ல அப்படின்ற அர்த்தம் தருது. ஆல் தீஸ் எக்ஸ் ஆர் நாட் ஃப்ரெஷ். உடற்பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடற்பயிற்சி என்ன வரும்? எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். எக்ஸசைஸ்னா என்னது? உடற்பயிற்சி. இஸ்னா வந்து இருக்கிறது, குட்னா வந்து நல்லதாக, ஃபார் யுவர் ஹெல்த்னா வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியத்திற்காக அப்படின்ற அர்த்தம் தருது. எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேண்டும். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ வாண்ட் டு ட்ரிங்க் சம் வாட்டர். ஐனா வந்து எனக்கு, வாண்ட் டு ட்ரிங்க்னா வந்து குடிக்க வேண்டும், சம்னா வந்து கொஞ்சம், வாட்டர்னா தண்ணீர். ஐ வாண்ட் டு ட்ரிங்க் சம் வாட்டர். நீங்கள் வந்து குளிர்ச்சியாக எதையும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து குளிர்ச்சியாக எதையும் சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சியாகனா என்னது? கோல்டாக இருக்கிறது எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அர்த்தம் தருது. ஓகேங்களா? குளிர்ச்சியாகலாம் வந்து கோல்டு. யூ ஷுட் நாட் ஈட் எனி திங் கோல்டு. யூனா வந்து நீங்கள், ஷுட் நாட் ஈட்னா வந்து சாப்பிடக்கூடாது, எனிதிங் கோல்டுனா வந்து குளிர்ச்சியாக இருக்கும் எதையும். யூ ஷுட் நாட் ஈட் எனிதிங் கோல்டு. அவர் பரிசோதனையை தொடரவில்லை. ஹீ டிடன்ட் கண்டினியூ த எக்ஸ்பிரிமெண்ட். ஹீனா வந்து அவன், அவர் அப்படின்னு வரும். டிடன்ட் கண்டினியூனா வந்து தொடரவில்லை, எக்ஸ்பிரிமெண்ட்னா வந்து பரிசோதனை. ஹீ டிடன்ட் கண்டினியூ த எக்ஸ்பிரிமெண்ட். என்னால் ஆங்கிலம் எளிதாக படிக்க முடியும். ஐ கேன் ரீட் இங்கிலீஷ் ஈஸிலி. ஐனா வந்து என்னால், கேன் ரீட்னா வந்து படிக்க முடியும், இங்கிலீஷ்னா வந்து ஆங்கிலம், ஈஸிலி எளிதாக. ஐ கேன் ரீட் இங்கிலீஷ் ஈஸிலி. அதை வந்து விளக்குவது கடினமாக உள்ளது. இட் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். இட்னா வந்து அது அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, ஹார்ட்னா வந்து கடினமாக, டு எக்ஸ்பிளைன்னா வந்து விளக்க. இட் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். அறை வந்து மிகவும் சத்தமாக உள்ளது. த ரூம் இஸ் டூ நாய்ஸி. ரூம்னா வந்து அறை, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, டூ நாய்ஸினா வந்து மிகவும் சத்தமாக. த ரூம் இஸ் டூ நாய்ஸி. தேர்வு வந்து எளிதாக இருந்தது. தேர்வுனா என்னது? எக்ஸாம். இந்த எக்ஸாம் வாஸ் ஈஸி. எக்ஸாம்னா வந்து தேர்வு, வாஸ்னா வந்து இருந்தது, ஈஸினா எளிதாக. இந்த எக்ஸாம் வாஸ் ஈஸி.
இரண்டு சூழ்நிலைகளும் முற்றிலும் வேறுபட்டவை. சுச்சுவேஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். The two situations are quite different. டூனா வந்து இரண்டு, சுச்சுவேஷன்ஸ்னா வந்து சூழ்நிலைகள், ஆர்னா வந்து இருந்தன, குவாய்ட் முற்றிலும் அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. டிஃப்ரெண்ட்னா வந்து வேறுபட்டவையாக. The two situations are quite different. அவள் ஆங்கிலம் கற்க ஆர்வமாக இருக்கிறாள். She is interested in learning English. ஷீனா வந்து அவள், ஈஸ்னா வந்து இருக்கிறாள், இன்ட்ரெஸ்டட்னா வந்து ஆர்வமாக, இன் பார்த்தீங்கன்னா இல், லேர்னிங்னா வந்து கற்க, இங்கிலீஷ்னா ஆங்கிலம். ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ். உங்களுடைய பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, நினைவில் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் நேம். ஐனா வந்து எனக்கு, டோன்ட் ரிமெம்பர்னா வந்து நினைவில் இல்லை, யுவர்னா உங்களுடைய, நேம்னா வந்து பெயர். ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் நேம். நாங்கள் தினமும் மாலை தொலைக்காட்சி பார்க்கிறோம். வி வாட்ச் டெலிவிஷன் எவ்ரி ஈவினிங். வீணா வந்து நாங்கள், வாட்ச்னா வந்து பார்க்கிறோம், டெலிவிஷன்னா தொலைக்காட்சி பெட்டி, எவ்ரி ஈவினிங்னா வந்து தினமும் மாலை, ஒவ்வொரு மாலையும் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. வி வாட்ச் டெலிவிஷன் எவ்ரி ஈவினிங். அவள் வந்து டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தா, அவள் டிக்கெட்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாள். How much did she pay for the tickets? How muchனா வந்து எவ்வளவு, ஷீனா வந்து அவள், டிட் ப்ளஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாள் அப்படின்ற அர்த்தம் தருது, ஃபார் வந்து இக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழைவு சீட்டுகள் அப்படின்னு அர்த்தம் தருது. How much did she pay for the tickets? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? Do you have any doubts? Do you haveனா வந்து உங்களுக்கு இருக்கிறதா, என்னன்னா வந்து ஏதேனும், டவுட்ஸ்னா வந்து சந்தேகங்கள். Do you have any doubts? அவர் அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? Did he say anything about it? அவர் அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? Did he sayனா வந்து அவர் சொன்னாரா அப்படின்னு அர்த்தம் தருது. anythingனா ஏதாவது, aboutனா வந்து பற்றி, itனா வந்து அதை. Did he say anything about it? நாங்கள் அதே வேகத்தில் வேலை செய்கிறோம். We work at the same speed. வீணா வந்து நாங்கள், ஒர்க்னா வந்து வேலை செய்கிறோம், at the same speedனா வந்து அதே வேகத்தில். We work at the same speed. உங்களுடைய தந்தையின், அதாவது உங்களுடைய அப்பாவுடைய வயது என்ன? How old is your father? How oldனா வந்து எவ்வளோ வயசு அப்படின்ற அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, ஃபாதர்னா அப்பா, தந்தை அப்படின்ற அர்த்தம் தருது. How old is your father? நாங்கள் நண்பர்களுடன் தங்கினோம். We stayed with friends. வீணா வந்து நாங்கள், ஸ்டேட்னா வந்து தங்கினோம், with friendsனா வந்து நண்பர்களுடன். We stayed with friends. நான் அதை ஒரு மாதத்துக்கு முன்பு வாங்கினேன். I bought it a month ago. ஐனா வந்து நான், பாட்னா வந்து வாங்கினேன், இட்னா வந்து அதை, a month agoனா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, முன்பு அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா? I bought it a month ago. மாதம் ஒரு முறை இங்கு நாங்கள் சந்திப்போம். மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே நாங்கள் சந்திப்போம், மீட் பண்ணுவோம். We meet here once a month. வீணா வந்து நாங்கள், மீட்னா வந்து சந்திக்கிறோம், ஹியர்னா வந்து எங்கே, ஒன்ஸ் எ மந்த்னா வந்து மாதம் ஒரு முறை. We meet here once a month. அங்கு ஒரு விசித்திரமான பெண்ணை வந்து பார்த்தேன். I saw a strange woman there. ஐனா வந்து நான், சானா வந்து பார்த்தேன், ஸ்ட்ரேஞ்ச்னா வந்து விசித்திரமான, உமன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண், பெண்மணி, தேர்னா வந்து அங்கே. I saw a strange woman there. நீங்கள் வந்து முடிக்க வேண்டிய பணி உள்ளது. You have a task to complete. யூனா வந்து நீங்கள், ஹாவ்னா வந்து பெற்றுள்ளீர்கள், டாஸ்க்னா வந்து பணி அப்படின்னு அர்த்தம் தருது. டு கம்ப்ளீட்னா வந்து முடிக்க வேண்டி. You have a task to complete. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.